வணக்கம். சமீபத்தில் நம்முடைய பிரதமர் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டிய விஷயங்கள், எதிர்க்கட்சிகள் கேட்க வேண்டிய கேள்விகள், இதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் தலைவர் சுற்றுப்பயணத்திற்கு அவர் போயிருந்தார் அப்படின்னு தெரியும். இங்கிலாந்து போன இடத்துல சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அங்கு சில வீடியோக்கள் வெளிவந்திருக்கு. அதில் முதல் வீடியோவை நீங்கள் இதை பாருங்கள். How are you? The honor. Welcome to the honor. Yeah. It's really nice of us. You been here? Yes, someone in the past. They're big. I appreciate it. Let's do a handshake on the step. மோடி கேமராவை பார்க்கும்போது 11 வருஷமாக நடக்கிறதான். 11 வருஷமாக இல்லை, குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும்போதே நடக்குதான். அவருக்கு ஒரு மாதிரி ஒரு படபடப்பு, ஒரு பரபரப்பு இல்லையா? அந்த பிம்பத்தை வைத்து இந்த மாதிரியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் இது மாதிரி வச்சு மட்டுமே தான் தன்னால் பிழைப்பு நடத்த முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாரோ என்னவோ. அவருக்கு இது ஒரு பதட்டம் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியுது. இது ஒன்று. வடிவேல் பாஷையில் சொன்னால் இதை விட ஸ்பெஷலான ஐட்டம் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அடுத்ததாக பாருங்கள். Very good. Very good. Ready for some masala chai? Yeah. My name is Alika. How are you? Yes, nice to see you. So what have you got for us? Got masala chai, sauce from India. Yep. Tea comes from Assam, spices from Kerala, and we brew everything up here fresh. We've got. You can have a taste of India. Yeah. Yes, yeah, exactly. Gujarat no taste sahib. So here we go. So it's got cardamom, nutmeg, black pepper, cinnamon, and ginger powder. There you go. Fantastic. Thank you very much. And from one chaiwala to another. You can let me know what you think of my tea. அதாவது மோடி இங்கே தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய பக்தர்கள் எல்லாருமே பேசி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியும். அவர் டீ விற்று கொண்டிருந்தவர் அப்படின்னு. பிறகுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, இல்லாத ரயில்வே ஸ்டேஷன் அப்பா அது. மோடி டீ விற்றார் என்று சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் இன்றைக்கி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்றுட்டு இருந்தேன்னு வடை சுட்டார் அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்குது. இப்போ கூடுதலாக அதை சொல்வதில்லை. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அங்கே போயிட்டு இந்த இங்கிலாந்தினுடைய பிரதமர் இருக்கக்கூடிய இடம், அவருடைய கிராமத்தில் போயிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஒரு இடத்துல போய் அவங்க டீ சாப்பிட போகிறாங்க. டீ சாப்பிடும்போது அந்த டீ விற்கக்கூடிய நபர் பெருமையாக சொல்கிறார், இது இந்த இடத்துலேருந்து தேயிலை வந்திருக்கு, இது இந்த இடத்துலேருந்து பால், இப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதில் பேசிட்டு அவர் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுடைய பிரதமரும் டீ விற்று கொண்டிருந்தவர் தான், இப்போ நானும் டீ விற்று கொண்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். சொல்லும்போது மோடியினுடைய முகத்தை உன்னிப்பாக கவனிங்கள். அவருக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இங்கிலாந்து மாதிரியான நாட்டில் 9,000 கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள ஒரு ஃப்ளைட்டில் நான் இறங்கியிருக்கிறேன், நீ என்ன டீ விற்றுட்ருக்கிறேன்னு சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன், அவர் முகம் அப்படியே டப்புன்னு மாறுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்தியாவில் தான் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எடுபடும். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றுவது என்பது ரொம்ப சுலபம். அதை அவர் கணக்கச்சிதமாக செஞ்சிட்ருக்கார். ஆனால் நீ இங்கிலாந்தில் போய் இப்படியெல்லாம் சொன்னேன்னா அவர் விடுவாரா? அவருக்கு கோபம் வருது அவர். ஆனால் அதை காட்டாமல் அப்படி சிரித்து சமாளிக்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் 2 தினங்களுக்கு முன்பு ராஜ்யசபாவில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, 2021 2025 வரையிலும் ஏறத்தாழ 4 வருடங்களில் மட்டும் நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் 33 நாடுகளுக்கு பயணம் செய்திருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 33 நாடுகளுக்கும் நம்முடைய பிரதமர் பயணம் செய்வதற்காக மக்கள் பணம் எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 352 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 2025 மட்டும் அதான் மிகப்பெரிய செலவு அப்படின்னு. பிரான்ஸுக்கு போகும்போது அந்த ஒரு நாட்டிற்கு சென்ற செலவு மட்டும் 25 கோடி ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மிகப்பெரிய செலவு அப்படிங்கிறது அமெரிக்காவிற்கு சென்றார் அல்லவா? நீங்கள் அமெரிக்காவுக்கு சென்ற கதையை சொல்ல வேண்டாம். அது சொன்னோம்னா இப்போ ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கெல்லாம் கோபம் வரும். ஏன்னா மோடியை அழைத்து செல்வதற்கு ட்ரம்ப் வரவேற்கலை. இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒயிட் ஹவுஸுக்கு போகும்போது இதுவரையிலும் எந்த பிரதமர் போனாலும் அந்த நாட்டினுடைய அதிபர் வெளியே அழைத்து செல்வதுதான் வழக்கம். ஆனால் மோடி முதல் முறையாக அப்படி மோடிக்கு நடக்கலை. ஒரு பெண்மணி வருகிறார், அழைத்து செல்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படி அமெரிக்காவிற்கு அவர் சென்றதற்காக செலவு செய்யப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா?
16 கோடி ரூபாய். 4 வருடத்தில் மோடியினுடைய பயணத்திற்காக மட்டும் இந்திய மக்களுடைய வரிப்பணமாக செலவு செய்யப்பட்டிருப்பது என்பது 352 கோடி ரூபாய். ஆனால் மோடி அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவார், நான் ஏழை தாயின் மகன் என்று. ஏழை தாயின் மகன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் நமக்கு தெரியும், பெரும் பணக்காரர், மல்டி மில்லியனியர்னு சொல்லலாம். உலக மகா பணக்காரர்களில் ஒருவராக இருந்தவர் தான் நேருவும் அவரது குடும்பமும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார் இல்லையா? ஆனால் அவர் காலத்தில் அவர் என்ன செலவு செய்தார் என்பது நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ஏழை தாயின் மகன் என்று திரும்ப திரும்ப இந்திய மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் கடந்த 4 வருடங்களில் மட்டும் அவருடைய பயணச் செலவுக்காக மக்கள் வரிப்பணத்திலிருந்து எடுத்து செலவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகை என்பது 352 கோடி ரூபாய். சரி, இந்த பயணமெல்லாம் செய்யட்டும். இப்போ பிரதமராக இருந்தால் உலக நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் தான், அதை மறுப்பதற்கில்லை இல்லையா? பல்வேறு ஒப்பந்தங்கள், 2 நாடுகளுக்கிடையான நட்புறவை பலப்படுத்துவது, இப்படி பல்வேறு விஷயங்களுக்காக சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் நான் கேட்கிறேன், கடந்த 11 வருடங்களாக மோடி அவர்கள் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு செல்கிறார் அல்லவா? அப்படி சென்றதற்கு இந்தியாவிற்கு என்ன பயன் சொல்ல முடியுமா? பட்டியலிட முடியுமா? பட்டியல் போட்டால் ஆர்எஸ்எஸ்காரன் அம்பலப்பட்டு விட்டுருவான். ஏன்னா நமக்கு தெரியும், அம்பானி அதானி மாதிரியான ஆட்களுக்காக அவர்களுடைய பல ஒப்பந்தங்களை பெறுவதற்காகத்தான் மோடி பல நேரங்களில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் என்பதெல்லாம் ஊடகங்களில் சர்வசாதாரணமாக வந்த விஷயம். கூடுதலாக பேச வேண்டிய தேவையில்லை. எப்படி இருப்பினும் இன்றைக்கு இங்கிலாந்துக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய வீடியோக்கள் மோடியினுடைய உண்மையான முகத்தை இந்திய மக்களுக்கு தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.